நான் வந்து என்னுடைய ரெசிடென்ஸ் ஹைதராபாத். பல வருடமா நான் அங்க இருக்கேன்னு ஊருக்கே தெரியும். நீங்க வந்து இங்க என்ன கூப்பிடுறீங்கன்னு. எல்லாமே ஒரு ஒரு திகாவட், கண் துடைப்புக்கு தானே. நீங்க நான் இல்லாத இடத்துல நீங்க சம்மன் ஒட்டுவீங்க. ஃபோன்ல வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்க 2 தரம் அடிச்சோம் நீங்க கிடைக்கல அப்படிம்பீங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டில நான் ஷூட்டிங்ல இருக்கேன்னு எங்க கேட்டிருந்தாலும் தெரிஞ்சிருக்க போகுது. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க ஹைதராபாத்ல? அது அது தெரிஞ்சு தானே அங்க என் வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும்? ஏன்னா அது ரகசியம் இல்ல. என் வீட்டுக்கு தானே நீங்க வந்தீங்க. அந்த அளவுக்கு தேடி பிடிச்சு அது கேஸ் குடுத்தவங்க வந்து வ அவங்களும் வந்து ஒண்ணும் இது கிடையாதுங்க. நான் இங்க இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவே எடுத்து நான் சொல்றேன். என் மேல குடுக்கப்பட்ட புகார் 4 புகார். அதுல 3 புகார் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அடிக்கப்பட்ட புகார். சேம் இங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, அத அங்க சொல்லியிருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, அத அங்க சொல்லியிருக்காங்க. ஊரு வேற, நேரம் வேற, பெட்டிஷனர் வேற. ஆனா புகார் அதுவே. கான்டெக்ஸ்ட் சேம். இவரு ரெட்டின்றாரு, அவரு நாயுடுங்கிறாரு, இவரு வந்து தெலுங்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுதான் என் மேல இருக்கக்கூடிய புகார். தெலுங்கு சமுதாயத்த நான் வந்து தப்பா பேசிட்டேன் அப்படின்ற பொய் புகார். அது பொய் புகார்ங்கிறதுக்கு ஆதாரமே 3ம் ஒரே மாரி இருக்கு. ஜெராக்ஸ் காப்பி அடிச்சு. அதுல என்ன காமெடியா இருக்கும் தெரியுமா? இவங்க இப்படி பேசிட்டாங்க, அந்தப்புறம்னு பேசிட்டாங்க. என்ன எல்லாரும் அந்த புறத்து மகாராணின்னு பாட்டு பாடி கேலி பண்றாங்க. அப்படிங்கிற சொற்றொடர் 3 புகார்ல 3 இடத்துல இருந்து வருதுங்க. பொய் புகார்ன்னு இதுலன்னு தெரியல. பட் எனக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்கும் பொய் புகார்ன்னு தெரியும். தெரிஞ்சே தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி என்ன விசாரிக்கணும் இல்ல. அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கணும் இல்ல. ஏன் என்ன விசாரிக்கல? சரி ஏதாவது ஆதாரம் இல்லையா? நான் ஏதாவது ரகசியமா சதி திட்டமா நான் எங்கேயாவது கார்ல குண்டு வெடிக்கிறதுக்கு தனியா உட்கார்ந்து சதி பண்ணேனா என்ன விசாரிக்க போறாங்க? என் பேச்சு மேடை பேச்சு. அதுல என்ன இருக்கு விசாரிக்கிறதுக்கு? அதனால விசாரிக்கல. சரி நீங்க எத பத்திமா பேசினீங்க? அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் எத பத்தி பேசினேன் அதுதாங்க பிரச்சனை. நான் எத பத்தி பேசினேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் பிரச்சனை.